செல்ல குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். 10th சமூக அறிவியலுக்கான அஃபீஷியல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் தான் அது. செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் சோஷியல் சயின்ஸ்க்கானது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள். அண்ட் நம்முடைய சேனல் இன்னமும் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க கௌதமுடைய சேனலில். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ பண்ணிட்டீங்கன்னா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்கப்பா. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. அதுதான் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணுவோம். பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்கள் சென்டம் பண்ணிக்க கேரண்டி மாதிரி அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுப்போம். ஸோ ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க்ஸ் இருக்குது. ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. 14 மார்க்கு பாருங்கள். இதில் இன்டர்வியூ 1 மார்க்ஸ் கண்டிப்பாக நிறையவே இருக்கும். அதுக்கான ஆன்சர்ஸ் நான் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்திலிருந்து வெளியிடப்பட்ட நாடு எது? ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ 5 ஆச்சா? 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. ஸோ நீங்கள் எழுத போகிற கடைசி எக்ஸாம் இதுவாக கூட இருக்கலாம். ஸோ கடைசி புக்கு, கடைசி செட்டு. அடுத்த வருஷம் புக்கு மாற்றாலும் மாற்றுவாங்க. அந்த புக்கு மாத்திர புக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாரம் நடந்துகிட்டு தெரியுமா, ரஷ்யா உக்ரைனு. ஸோ அந்த வாரம் பற்றி கூட புக்கில் ஆட் பண்ணலாம். ஏன்னா கடந்த 2 வருஷமாக நடந்துகிட்ருக்கு வார். எத்தனை வருஷமாக நடந்துகிட்ருக்கு, இன்னும் முடிஞ்ச பாடே இல்லை. ஸோ அதை பற்றி கூட ஆட் பண்ணலாம். ஸோ நிறையா மாற்ற போகிறாங்க. ஸோ நீங்கள் லக்கி தான். ஓகேவா? ஈஸியாக தான் கேட்பாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஐரோப்பியா போர்க்குணம் வாய்ந்த தேசியத்தின் 3 வடிவங்கள் யாவை? ஸோ 15. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான்ப்பா. 15, 18, 17. ஹிஸ்ட்ரி இதெல்லாம் கொஞ்சம் நிறைய பேர் கடுப்பாகவே இருக்கும். ஏன்னா வார்த்தையெல்லாம் புதுசாக இருக்கும், எழுதுறது கஷ்டமாக இருக்கும். பட் ஜாகிரஃபி, சிவிக்ஸ், கெமிஸ்ட்ரி அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே ஈஸி தான். ஓகேவா? படித்தா ஈஸி தான். தமிழ்நாட்டின் எல்லைகளை குறிப்பிடுக. பன்னாடு வணிகம் வரையாறு. தமிழ்நாட்டில் உள்ள சிறு ஊராட்சி திட்டங்களின் பெயரை எழுதுக. 27. 28 கம்பல்சரி. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் வரையாறு. அது உங்களுக்கு கம்பல்சரி. 28 எளிதாகணும். ஓகேவா? அடுத்து 29 பாருங்கள். 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 42 கம்பல்சரி. மேப் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேவா? மேப் ரொம்ப சிம்பிள் தான். மேப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலக்கோடு கேட்பாங்க. அதுவும் ஈஸி தான். ஓகேங்களா? ஸோ டைம்லைன் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். மார்க்ஸு 29, 30, 31, 5 பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள். 32லேருந்து 42 வரையும். ஸோ எல்லாத்துலேயும் 14, 15 கேட்டிருப்பாங்க. அது நீங்கள் பார்த்து எழுதணும். ஓகேவா? அதில் ஒரு கம்பல்சரி இருக்கும். 2 மார்க்லையும் சரி, 5 மார்க்லையும் சரி. அந்த 8 மார்க்கில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு மேப் வரும். அண்ட் 5 மார்க் கம்பல்சரி மேப் வரும் உங்களுக்கு. ஓகேவா? மேப்லேயே உங்களுக்கு 13 மார்க் இருக்குது சொலையா. அப்புறம் டைம்லைன் அது ஒன்று இருக்குது. டோட்டலாக 18. 1 மார்க் ஒரு 14 இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிள். ஈஸியாக மார்க் எடுக்கலாம். ஸோ பாருங்கள். நாற்பத்தி 44. 43 பாருங்கள் எழுதுகிற மாதிரி. ஓகேவா? கட்டுரை வரைக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 44 மேப் தான். ரொம்ப சிம்பிள் தான். மேப் எடுத்து எழுதுனா போதும் உங்களுக்கு மார்க்கு. ஸோ தச்சிட்பா வீடியோ எண்டுக்கு வச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம கௌதமுடைய சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்ல கிளிக் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே சில குட்டீஸ், தச்சிட்டு நினைக்கிறப்ப விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.